சரி கருப்புசாமி விளக்கையா? ம் கருப்புசாமி கோயம்புத்தூர். கோயம்புத்தூர்ப்பா. கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கீங்களா? மாலை போடுறீங்களா? போடலாம் வாங்க. எல்லாருமே மாலை போடுங்க. படிக்கட்டு கும்பிட்டுவாங்க. போடுறீங்களா? போடுங்க. பொறுங்க நல்லா இருக்கு. மாலை மட்டும் போட்டு போங்க. தொட்டு கும்பிடலாம். தொட்டு கும்பிடக்கூடாது. வரக்கூடாதுப்பா. குறுக்குறுக்க வரக்கூடாதுக்கா. குறுக்குறுக்க வராது. வேணா பியோர்மா குறுக்குல நிற்காதாண்ணா. உன்னுடைய மக்களை வார்த்தை, உன்னுடைய தொழிலறிஞர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் கட்டுமனையில் மன நிம்மதி இல்லை. வாழ்க்கையே போர்க்காலத்தில் நீ நிற்கிற. கருப்பசாமி இருக்கலாமா, என்னடா பண்ணலாம் அப்படின்னு யோசனை இல்லை. புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உன் கட்டுமனை யாராதியா? இன்னைக்கு உன் கட்டுமனையிலையும் இன்னைக்கு எல்லாம் பிரிவினை ஏற்படுத்திருக்கு. ஆமாண்ணா ஆமாம், பொய்யன்னா கருப்பசாமி நீ பொய் சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. இன்னைக்கு கட்டுமனையிலையும் இன்னைக்கு எல்லாம் கண் பார்வையும் ஜாஸ்தி. இன்னைக்கு எதை செஞ்சாலும் ஒரு சின்ன ஒரு பொருள் வாங்கினா கூட 4 பக்கம் காட்டுறீங்க. பார்க்குறேன்டே இவனுக்கு என்னடா, இவங்களுக்கு என்னடா அப்படின்னு சொல்லி இப்பெல்லாம் போட்டி. அதே மாதிரி கிரக சூழ்நிலையும் சரியில்லை. கருப்புசாமி இப்போ ஒரு பக்கம் கடன் வந்துருவு, ஒரு பக்கம் கட்டுமனையில் பிரச்சனை. புரியுதா? ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு எல்லாம் ஒன்றுபடுத்தி வைக்கணும், எந்த குறையும் இல்லாத பார்க்கணும் அப்படின்னு கேட்குறேன். கருப்புசாமி மன நிம்மதி இல்லை அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு தூக்கம் இல்லையா, சிந்தனையில் தான் உன் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு. புரியுதா? ஆனால் கருப்புசாமி உன்னோட சிந்தனையை மாற்றிடுறியா? உன்னுடைய கருமம் அப்படின்னு பார்த்தாலும் தேரல, தலைமுறையாக வந்துடுது. இன்னைக்கு திருமணம் பண்ணியும் மன நிம்மதி இல்லாத, திருப்பியும் சுத்தமாக மன நிம்மதி இல்லை. என்னடா இருக்கலாமா இல்லை எங்கேயும் ஓடி போகலாமான்னு இருக்குது. கட்டுமனையை இன்னைக்கு 2-3 மனம் மாற்றிருக்கணுமே, வீடு மாற்றியும் சரி வரல. ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு உன்னோட கிரக சூழ்நிலையும் சரியில்லையா? போகிற பக்கம் என்ன செய்வன கோளாறு அது இதுன்னு உன் மனசை பயப்படுத்தி வச்சுட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு செய்வனையும் இல்லை. என் மென்னை மெதிச்சுட்டு இல்லை, அந்த செய்வனையை நான் முன்னுடி பண்ணிடுறேன். புரியுதா? உன் குறைய தீர்த்துறேன், கணவன் மனையை ஒன்றுபடுத்திடுறேன், கடனை காட்சி கட்டி கொடுத்துட்றேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத, போட்டி போறாமல் இல்லாத, அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத, உடைக்கு பிரச்சனை இல்லாத, நீ அழைச்சா குரலுக்கு வெள்ளை குதிரை ஏறி உங்கள் அட்டுமனைக்கு நான் கூட நின்று குடும்பத்தை ஒன்றுபடுத்திடுறேன். எந்த ஒரு குளர்வும் இல்லாத கருப்புசாமி காப்பாற்றினா போதுமா? அதான் நான் சொல்கிறேன், கிரக சூழ்நிலை சரியில்லை. புரியுதா? அதனால் கருப்புசாமி மனையும் மாற்றியும் சரி வரல. ஆனால் கருப்புசாமி ஏதோ உயிர் சேதம் அப்படின்னு பார்த்தாலும் ஆனால் இப்போதைக்கு ஆகாது. கொஞ்சம் இப்போ விரைச்சலவு தான் ஆகிட்டு இருக்கு. அதை நான் மாற்றி அமைச்சு நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்துட்டா எனக்கு என்ன பண்ணுற? கோயிலுக்கு எனக்கு கெடா வேணும். ஊரில் அனாத குழந்தைங்க இருக்குது இல்லை, ஹாஸ்டல், அந்த ஊனமுற்ற குழந்தைங்களுக்கு வயிறார அந்த கெடாயை வெட்டி சாப்பாடு போட்டுறியா? அடி சத்தியம். கருப்பசாமி உத்தரவிட்டு 13 மாதத்தில் அந்த நோயை சரி பண்ணிடுறேன், பெரிய செலவையும் குறைச்சிடுறேன். எந்த ஒரு குளறும் இல்லாத, பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத, கணவன் மனையை ஒன்றுபடுத்தி எந்த ஒரு சண்டை சச்சரவு இல்லாத, போட்டி போறாமல் இல்லாத கருப்பசாமி காப்பாத்தாண்டா. சத்தியம் தான். கட்டுமனைக்கு வச்சுக்க. இந்த தவப்புனை சொல்லி பார்த்து நான் கூப்பிட்றேன். திருவாரூர் நான் கூப்பிட்றேன். போய் வர சரி. விளக்கையா? ம் கருப்புசாமி யாரும் இதில் சொல் பேச்சு கேட்கறது இல்லை. எதுக்குமே சொல் பேச்சு கேட்கறது இல்லையா? யார் எதுனாலும் நான் பார்த்துக்கிறேன் இல்லையா? ஆனால் போய் மாட்டிக்கிறீங்க. போய் வலையில் மீன் மாட்டின மாதிரி மாட்டிக்கிறீங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு ஒரு 2.5 வருஷத்துக்கு உள்ள வண்டியில் அடி விட்டுருக்கு. யாரு? லாரி மோதிக்கிட்டியா?
எங்க அடிபட்டதுன்னு கேட்டேன். வண்டி ஓட்டி கீழே விழுந்தீங்களா? நான் சொல்றது வண்டிக்கு வண்டி அடிபட்டுது. உங்க அட்டுமனையில் வேற உத்தரவிட்டு வண்டி வாங்கினதுலேயே அடிபட்டு இருக்கு. புரியுதா? அதே மாதிரி கருப்புசாமி இன்னைக்கு வந்து யாருடைய பேச்சு செல்லுபடி ஆகல. தலைக்கு மீறி கடனை வேற வாங்கிட்டீங்க. என்ன பண்ணலாம்? கட்டு நீங்க கருப்பனை பார்க்க எதுக்கு வந்தா? நீ தான் சாமியே நம்ப மாட்டீங்க. இல்லையா? சாமி வேற திட்டுறிய நீ. இப்ப எப்படி இப்ப நீ நல்லா இருக்கிறது திட்டல மிச்ச நேரத்தில். இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உங்க குறைய ஜெயிக்கிறேன். புரியுதா? அதே மாதிரி கட்டுமனையிலையும் எல்லாம் கொஞ்சம் மன வருத்தத்துல இருக்குது. நீங்க மக்க மாறும், இன்னைக்கு சொல் பேச்சு கேட்கல. குழந்தைங்களுக்கும் கேள்விங்கிறது இல்லையே. புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு பொண்ணால ஒரு கெட்ட சொல்லு ஒன்று வந்துருது. புரியுதா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குறைபாடு இல்லாத தீர்த்தன். குலதெய்வமும் உன் கட்டுமனைக்கு வரல. நீதான் கும்பிட மாட்டேங்கிறீங்க குலதெய்வத்தை. அதை போய் ஃபஸ்ட்டு வழிபாடு பட்டுக்கோ. கருப்புசாமி நான் வழியை காட்டு. புரியுதா? எந்த ஒரு குறைபாடு இல்லை தீர்த்தர். அதே மாதிரி தொழில் அப்படின்னு பார்த்தாலும் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில். புரியுதா? அது இப்போ முடக்கடையில் இருக்குது. கருப்புசாமி இதுக்கு மேலே அமைச்சு தரேன், வருமானத்தை வழிவகு தரேன். ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை பார்த்துக்கோ, அவங்க கூட வந்து காப்பாற்றுங்க. யார் இப்போ பிரிஞ்சிருக்கிறது? தெரியுது. இப்போ யார் பிரிஞ்சிருக்கிறாங்கன்னு கேட்டேன். நாங்கள் எழுந்திரிச்சு வந்து வைக்கணுமா? முன்னாடி வாங்க. அந்த பக்கம் போய் பிரிஞ்சு இருக்கணும். இல்லையா பிரி போகிற சூழ்நிலையும் வருது. கொஞ்சம் பார்த்து உஷாரா சொல்கிற பேச்சு கேட்டு நடந்துக்கும். கொஞ்சம் புகை விடுற வேலையை நிறுத்திக்கும். நெஞ்சு வேறு வலி எடுக்குது. பொட்டுன்னு முடிஞ்சு போயிடும். கொஞ்சம் தகுந்த நிறுத்திட்டு சொல்லு. நான் ஏற்கனவே நெஞ்சு வலின்னு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துட்டோம். இப்போ முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. கிறக்கமும் தெரியல. நானும் கை விட்டுருவேன். பார்த்து உஷாராக இருந்துப்பேன். ஓ காலத்தோட இங்கே வாங்க. அப்படியே வாங்க. இங்கே வாங்க. இங்கே வாங்க. இங்கே வாங்க. இங்கே வாங்க. காலத்தொடாதுன்னு சொல்றாங்களாமா, தொடாதீங்க, படி தொட்டு கும்பிடுங்க. சரி விளக்கையா? கருப்பசாமி திருச்சி திருச்சி அதான் சாமி, படி தொட்டு கும்பிட்டாப்பா. கருப்பசாமி வளகாப்பு அப்படின்னு என் கட்டுமனைக்கு வந்தீங்க. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தீங்க, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர்கள். கருப்பசாமி உத்தரவிட்டு எத்தனை மாசத்துல வளகாப்பு வைக்கிறேன்? 9. கருப்பசாமி நரக்க நான் வலியுறுத்துறேன். எந்த ஒரு குளறுபடியும் வராது. புரியுதா? இன்னைக்கு பிறகு போகிற பிள்ளையோட நேரம் அப்படின்னு பார்த்தாலும் சிறப்பாக வலியுறுத்து தருவேன். புரியுதா? எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத கருப்பசாமி கூட நிற்கிறேன். அதேமாதிரி தொழில் அப்படின்னு பார்த்தோம் சிறப்பாக வலியுறுத்து. இந்த மாளிகையோட கருப்பை உன் கூட நிற்கிறேன்டா. நீ எங்கிட்டு போனாலும் நான் கூட வருவேன். அதை நான் பார்த்துக்கிறேன். எவனா இருந்தாலும் அவன் தசையை நான் திருப்பி விட்றேன். யாரும் இதுக்கு மேலே சண்டைக்கு வர மாட்டாங்க. கருப்பசாமி நான் கூட இருந்து காப்பாற்றேன். எங்கிட்ட இங்கேயே வளர்க்க போய்க்கிறேன். வீட்டில் வச்சிருக்கேன். இங்கிட்ட வச்சு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடுறியா? கருப்பசாமி நல்லபடியாக பிரசவத்தை அமைச்சு கொடுத்த வலியுறுத்தி தரேன். சத்தியம் தான். சரி விளக்கையா? அப்படியா? கருப்பசாமி திருவண்ணாமலை. திருவண்ணாமலை திருவண்ணாமலை வந்திருக்கீங்களா? படி தொட்டு கும்பிட்டாப்பா.
உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு கட்டுமனையிலையும் இருக்க முடியல. கட்டுமனையில இருக்க முடியல. அதே மாதிரி இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தா சமையல் சம்பந்தப்பட்ட தொழில் வருவாங்க. இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு வாக்குவாதம் கையில பணம் வந்துச்சுன்னா நீ வர வீட்டுக்கு போக மாட்டேங்கிறீங்க. அப்புறம் என்ன வரும்? சண்டை வருமா வராதா? நீ வேலைக்கு போயிட்டு காசு கொடுத்தா சண்டை வருமா? வராது. கருப்புசாமி நீ தேவையில்லாத தப்பு தண்டா பண்ணிட்டே இருக்கிற. காசு கொடுக்கறது குடி பிரச்சனை இருக்குது, சம்பாதிக்கிறது. அதை தான் சொல்றேன். இன்னும் வேற என்ன சொல்லணும்? ஏற்கனவே ஒரு பொண்ணோட பழக்கமும் இருந்தது, ஆனால் அது நின்று போச்சு. நின்றுச்சா இல்லையா? அப்புறம் நீ என்னமோ கேள்வி கேட்குற, அதை நிறுத்திட்ட. வருமானம் வருது, நீ அங்கே கொடுக்கல, இதுக்கே சரியா போயிடுது. சண்டை வருமா வராதா? அவங்க கரெக்டாக கேட்குறாங்க, நீ அதெல்லாம் என்னை கேட்கக்கூடாதுங்கிறியே. என்ன பண்ணலாம்? இல்லையா, உனக்கு வேலை வருது, நீ உளுந்துடுற. இதை போட்டு உளுந்துடுறிய. ஏய், உனக்கு மேல நான் பெரிய குடியாரன் தெரியுதா? உனக்கு மீறி நான் பெரிய குடியாரன். கருப்பசாமி உத்தரவிட்டு நான் மாற்றி அமைக்கிறேன். இன்னைக்கு மக்களும் மதிக்கல, மண்ணுக்கு சொந்தக்காரனும் விரட்டுறான். புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு இல்லடமோ என்னை மதிக்கல, கேட்டா என்னை யாரும் மதிக்கல, அதனால பிடிக்கிறேன். இந்த மாதிரி வருது. ஆனால் கருப்பசாமி தொழில் நல்லபடியாக அமைச்சு தரேன். உனக்கு தொழில் அமைச்சு தரேன், ஆனால் தொடக்கூடாது. தொட்டைனா தொழில் போச்சு. உன் பிரச்சனை பாரு, உன் பிரச்சனை உனக்கு மேலே இருக்குது. தம்பி வரட்டும், அதான் சொல்லுங்க. ஏன்னா அவன் செத்த பணம் வந்துதான் நீ கடன் தீக்கணுமா? உனக்கு நான் தொழில் அமைச்சு தரேன், நீ அதை எதிர்பார்க்காத. இருக்கிறத விட்டுட்டு நீ பறக்கிறதுக்கு எதிர்பார்க்கிறீங்க. நான் தான் அமைச்சு தரேன். உன் எதிர்பார்த்ததுக்கெல்லாம் எங்கிட்டு போனாலும் வேலை தரமாட்டான். நீ என்கிட்டயே எதிர்பார்த்து போடுறப்ப அப்புறம் உன்னை எவன் கூட வச்சிருப்பான்? புரியுதா? கருப்பசாமி உத்தரவிட்டு தொழில் அமைச்சு தரேன். உனக்கு வேலை வருது, இடையில கூட போன போட்டாங்க, ஆனால் நீ வந்து நான் வெளியில் இருக்கிறேன்ட்ட. அப்புறம் பார்த்துக்கோ. இந்த ஆலயத்துக்கு எப்போ வந்த? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு 2 நாளாகவும் நீ ஊரை சுற்றிட்டு தான் இருக்கிற. புரியுதா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு நான் மாற்றி அமைக்கிறேன். நல்லபடியாக தொழில் அமைச்சு வருமானத்தை ஒழிவு தரேன். இன்னைக்கு தொழில் அமைச்சு கொடுத்தா எனக்கு எவ்வளோ போடுவோம்? எனக்குன்னு எனக்கு இது வேணாம். உனக்கு ஒரு 5000 பிடிச்சி வருமானத்தை ஒழிவத்து கொடுத்தா எனக்கு எவ்வளோ எடுத்து வைக்கிறேன்? உன் தொழிலில் என்ன பாட்னார் போட்டு. சரி சார், நீங்கள் என்ன கேட்கணும்? 5000 போட்டு. சரி சார், சரி சார். அதெல்லாம் ஒரு பெரிய நான் சொல்றது ஒரு 5000 வந்தால் ஒரு 100 200. கருப்புசாமி நீ எனக்கு ஒரு கூட கூட்டாளி, பார்ட்னர்னு நீ போட்டுக்கணும். புரியுதா? மிக்க நேரம் இல்லாத வலியுறுத்தி கொடுக்குறேன். வருமானத்தை வலியுறுத்தி எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லை, கருப்புசாமி காப்பாற்றேன். அந்த கேஸ் அப்படின்னு பார்த்தா நான் முடிச்சுட்டேன். உனக்கு தொழிலெலாம் கொஞ்சம் கடுமையாக இருக்குதா, கம்மியாக இருக்குது. உனக்கு உடல்நிலை சரியில்லை. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலாளங்க கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு இறங்கும் அப்படின்னு பார்த்தா நீங்கிட்டு இருக்கு. புரியுதா? அதே மாதிரி இன்னைக்கு வாழ்க்கை அப்படின்னு மனசுல ஒரு வாழ்க்கைன்னு நினைச்சிருக்கு. இப்ப பார்த்தால வாழ்க்கையில காதல் திருமணம்னு வருது, முடிஞ்சிருச்சு. இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு கொஞ்சம் மன நிம்மதி இல்லை. புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி கொஞ்சம் நானும் ஒரு தொழில் ஒன்று எதிர்பார்க்குறேன். என்ன எதிர்பார்க்குறேன்?
பார்த்துருக்கியா? தனிப்பட்ட முறையை தொழில் இப்போ வருது. அதனால் அதை வைக்கலாமா இல்லை நீ நினைச்சதை நிறைவேற்றலாமா? தொழில் வைக்கலாம். அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு தொழில் அப்படின்னு பார்த்தா அமைச்சிருந்தார். ஆனால் இன்னொரு 3 வருஷம் ஆகும். 3 வருஷத்தில் அதுக்கு 3 வருஷம்னா எப்படா நினைக்காது. திடீர்னு கூட நான் உட்கார வைப்பேன். இன்னும் எத்தனை மாதம்? 24, 36 மாதத்தில் எப்போ வேணாலும் உன்னை நான் உட்கார வைப்பேன். அதே மாதிரி எந்த ஒரு குறைபாடும் வராது. நீ நினச்ச குறையும் நான் தீர்த்து கொடுக்குறேன். பல கஷ்டம் பல துன்பத்தை அனுபவிச்சுருக்கிறேன். சில நேரத்தில் கோவப்படுறேன். அந்த கோவத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அவங்ககிட்டையும் கொஞ்சம் அடங்கி போயிடுச்சு. எதிர்பார்த்து வேணாம். இன்னைக்கு அந்த இடத்துல இருந்தால் நீ சாதிக்க வேண்டியது நிறையா இருக்குது. புரியுதா? அதனால் கருப்புசாமி இன்னைக்கு நாம் ஒருத்தனை கை கட்டிட்டு இருக்குன்னு நினைக்காது. கருப்பை இதெல்லாம் உனக்குன்னு ஒரு வளர்ச்சி. புரியுதா? சிறப்பாக அமைச்சு தரேன். 10 ரூபா வருமானத்தை ஒழிவுத்து கொடுத்தேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் வராதீங்க. அதே மாதிரி இன்னைக்கு கட்டுமனையிலையும் கொஞ்சம் பிரச்சனை இருந்தது. அதை இப்போ நான் சொல்லுவேன். கருப்பசாமி நான் அதை வர வைக்கிறேன். நான் தான் சொல்கிறேன். இப்போ கிரக சூழ்நிலை சரியில்லாத இருக்குது. இன்னைக்கு எனக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிடிச்ச பிள்ளை அக்கா, எனக்கு இஷ்டப்பட்டவ, இன்னைக்கு அவ கிரக சூழ்நிலை அப்படின்னு பார்த்தாலும் இன்னைக்கு தேவையில்லாத கெட்ட சொல்ல ஆயிடுச்சு. அவமானப்பட்டு நடுத்தெருவில் நிற்கிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். அதனால் கருப்பசாமி எனக்கு அப்படின்னு பார்த்தாலும் வாழ்கிறதே அவளுக்கோசரம் தான். புரியுதா? உன் கண்ணீரை நான் தொடச்சி விட்றேன். உன் மன கஷ்டத்தை போய்க்கிறேன். எதையும் கலங்காதியா. தவப்ப நான் இருக்கிறேன். இதுக்கு மேலே எந்த ஒரு பங்கை சொல்லும் வராது. குடும்பத்தை நான் ஒன்றுபடுத்துறேன். குடும்பத்தை நான் ஒன்றுபடுத்துறேன். 10 பேர் 10 விதமாக ஏசிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இப்படி இப்படின்னு. ஆனால் கருப்பசாமி நான் அதை சரி பண்ணுறேன். என் பிள்ளையோட கிரகம் சரியில்லை. புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி 2ஆவது உனக்கு பிறந்திருக்கணுமா ஒன்று, அது கிரகமும் சரியில்லை. புரியுதா? அந்த கிரகத்தால் இன்றைக்கி பல பிரச்சனையும் ஆகிட்டு இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கருப்பசாமி நான் மாற்றி அமைக்கிறேன். நல்லபடியாக வலியுறுத்து. உனக்கு மன தைரியத்தை கொடுத்து வருமானத்தை கொடுத்து கருப்பசாமி நான் ஒன்றுபடுத்துறேன். கணவன் பண்ணி ஒன்றுபடுத்தி புத்தி அவளை மாற்றுறேன். இன்றைக்கி அவள் புத்தி சரியில்லை. சரியில்லைனால கருப்பசாமி அவள் உள்ள நான் பூந்து மாற்றி வலியுறுத்துறேன். சரி பண்ணி கொடுத்துட்டா எனக்கு என்ன பண்ணுற? என்னன்னு சொல்லு. எத்தனை பேரா? அவங்ககிட்ட வர வைப்பேன். 2 பேர்த்தையும் ஒன்றுபடுத்தி வர வச்சு கருப்பசாமி கிடா வெட்டி மக்களுக்கு அன்னதானம் பண்ணியதையா? கருப்பசாமி உத்தரவிட்டு 9 மாதத்தில் ஒன்றுபடுத்துறேன். எந்த ஒரு குளறுபடி வராது. உன் மன நிம்மதி அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு வாடுறது அவ்வளோட தான். இன்னைக்கு என் மொஞ்சாதி 10 ரூபா கொடுக்குறோம் இல்லையா? அங்கே தான் கொடுத்து வருவேன். அந்த ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன். அதனால் இதால் உன் கட்டுமனையில் கொஞ்சம் மன சங்கடம் வந்துடுது. அதை மாற்றி அமைச்சு வருமானத்தோடு எந்த ஒரு கஷ்ட நஷ்டமெல்லாம் இல்லை. மாளிகை கருத்து காப்பாற்றினேன். போய் வா. போய் திருமண சாப்பாடு வயசுக்கு வந்த சாப்பாடு நீ சாப்பிடாது. புரியுதா? நீ எனக்கு இஷ்டமான பையன். புரியுதா? ஆனால் நான் உன் கூட நின்று வழிவகுத்தேன். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா? உன்னுடைய மக்களை பார்த்தேன். உன்னுடைய தொழிலாளர் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு தொழில் அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் எனக்கு கொஞ்சம் தாமதமாக இருக்கு. கருப்பசாமி நீ நினச்சதையும் நிறைவேற்றி தர. இன்றைக்கி ஒரு மனையும் ஒன்று எதிர்பார்த்துட்டு வீடு அப்படின்னு எதிர்பார்க்கு. என்ன ஒரு நீங்கள் திருவாரூர்லேருந்து என் மண்ணை நினச்சி என் எல்லையிலெல்லாம் பார்க்குறேன். நீங்கள் சேவம் பார்க்குறதா வீடு பார்க்குறேன். நீ இருக்கிற திருவாரூர் இங்கிட்டுல பார்க்குற. ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு 7 மாதத்தில் கட்டுமனை அமைச்சு கொடுத்தாங்க உனக்கு அப்படின்னு பார்த்தாலும் இப்போ நிற்க நேரம் இருக்காது. என்ன தொழில? என்னது? போட்டா தொழில். ஆனால் கருப்பசாமி அந்த போட்டா தொழில் அப்படின்னு பார்த்தாலும் நிற்க நேரம் இல்லாத வழிவகுத்துட்டார். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் வராது. இன்னைக்கு எப்படா உன்னை துரத்தணும்னு திட்டம் போட்டு எடுக்கிறாரு. ஆனால் நீ சில கனவெல்லாம் கண்டுகிட்டு இருக்கிற. ஆனால் ஆகும். ஆனால் கொஞ்சம் தாமதம் ஆகும். பல கற்பனை. புரியுதா? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு மாற்றி அமைக்கிறேன். நல்லபடியாக வழிவகுத்து கொடுத்த குடும்பத்தை ஒன்று அப்படின்னு பார்த்தாலும் சில உடல்நிலை அப்படின்னு பார்த்தாலும் பாதிப்பு இருக்குது. அதை நான் நல்லபடியாக மாற்றி அமைச்சு 10 ரூபா வருமானத்தை வடிவத்தை நீ நினச்ச மாதிரி ஒரு கட்டுமனை அமைச்சு கொடுத்துட்டு என்ன பண்ணுற?
நான் கேட்பேன் என் பிள்ளைகளுக்கெல்லாம் காக்கா போன்னு எடுத்து கொடுக்க சொல்லி பண்ணுவியா? நான் உன் சக்திக்கு என்ன ஒன்றுமே செய்யா. கேட்டு ஓட்டு கொடுத்துறியா? எனக்கு ஒரு பாதுகாப்பு அமைச்சு கொடுத்துறியா? கருப்பசாமி உத்தரவிட்டு 7 விட்டு 7.5 மாசத்துல கருப்பசாமி உத்தரவிட்டு உனக்கு மனை அமைச்சு தரேன். அதான் நீ எதிர்பார்க்கறதுன்னா மெத்தோடு தான் எதிர்பார்க்க. மெத்தோட அமைச்சு தரேன். இது சத்தியம் போ. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தியா, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழில அறிஞ்சு கருப்பசாமி உத்தரவிட்டு எனக்கு உடல்நிலை சரியில்லை அப்படின்னா மூச்சு தண்ணாக்கு ஆட்டு முடியாமல் அதான் வர வச்சுக்கல. உன் நோயை சரி இல்லாம வீட்டு பிரச்சனையா இருக்குது. மூச்சு விட முடியல, வயிறாக சாப்பிட்டோமா மூச்சு விட முடியல, திணறிக்கிட்டு விழுவுற. அதே மாதிரி கருப்பசாமி உத்தரவிட்டு நீ தெய்வம் அப்படின்னு கும்பிட்டாலும் இஷ்ட தெய்வம் முருகப்பெருமாள் தான் வேணும். ஆமா, உன திருச்செந்தூர் எல்லாம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கிற, அப்புறம் ஏன் அவனை மறக்கிற? இருந்தாலும் கருப்பசாமி உத்தரவிட்டு உன்னுடைய உடல் அணையை சரி பண்ணித்தர. சரி பண்ணி கொடுத்துடலாமா? கருப்பசாமி சரி பண்ணி கொடுத்தா எனக்கு என்ன பண்ற? உடம்பு விட்டுலாமா? இப்போ இங்கே பிரச்சனை இருக்குதா இல்லையா? எதனால வர முடியல? அதான் நான் சொல்கிறேன், இங்கே பிரச்சனை இருக்குது. ஹார்ட் நான் அதை ஒன்றுபடுத்துறேன். உன் உடம்பு இருந்தால் தான் நீ போகிற பக்கம் கோரிக்கை வைக்க. இப்போ ஒன்று விட்டுடலாமா? கை கழுவி விட்டுலாமா? கருப்பசாமி உத்தரவிட்டு நீ நல்லா இருந்ததையே கோயில் போகிறதுக்கு போவாங்க, யாரும் போக மாட்டேங்கிறாங்களே. அதில் யார் இயேசு வழிபாட்டில் இருக்கணுமே? என்ன ஆங்கிற யாரை இயேசு கும்பிட்டு இருக்கிறாங்களே? அதை தான் சொல்கிறேன். ஏசா வழிபாடு பட்டு எடுக்கணும். நீ இங்கிட்டு சாமியாராக இருக்கிற, அங்கிட்ட 2 பேர் பிரிஞ்சு இருக்கிறாங்க. நான் ஒன்றுபடுத்தி வைக்கிறேன். எந்த ஒரு குளறுக்குள்ள தீர்த்து கொடுத்தேன். கருப்பசாமி என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். உன்னுடைய உடல் நிலையும் சரி பண்ணி தரேன். 11 மாலை போட்டுறியா? கருப்பசாமி உத்தரவிட்டு 90 நாள் ஒன்றுபடுத்தி தரேன். இது சத்தியம் போ. இதை நீ வச்சுக்கோ. நீ உன் கட்டுமணிக்கு வச்சுக்கோ. இந்த கனியை அரை கனியை உப்பு போட்டு குடி போ. சரி கருப்பசாமி தாராபுரம் 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 பா. கருப்பசாமி 1 தாராபுரம். கருப்பசாமி 2 தாராபுரத்துல இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? கருப்பசாமி 3. சரி அப்படியா? டைம் ஆகுதாம்மா? என்ன ஊர்? கருப்பசாமி கோபிச்செட்டிப்பாளையம். கோபிச்செட்டிப்பாளையம் பா. கோபிச்செட்டிப்பாளையத்திலிருந்து வந்திருக்கீங்களா? கோபிச்செட்டிப்பாளையம் யார் பண்றது? சரி விளக்கத்தை சொல்லியா? அப்படியா? கருப்பசாமி புத்திர வைத்து கேட்க வந்திருக்காங்க. வைத்து கேட்க வந்திருக்கணும். வாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க. புத்திர பாக்கியம் வாங்க. என்ன ஊரு? ஜங்ஷன். உனக்கு ஏற்கனவே இறந்தது கை விட்டுட்டியே தெரியுதா? நானு அவன் என்ன அவன் எல்லாத்துக்கும் பெரிய டாக்டர் நான் தான். புரியுதா? இந்த டாக்டர் கொடுக்குற வார்த்தை நீ கொண்டு போய் அங்கிட்ட போய் போட்டோவில் பார்த்தீங்கன்னா காட்ட கூட்டு போனேன். நான் கொடுக்க மாட்டேன். ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தாலும் கருப்பசாமி இன்னைக்கு 19 நாள் இருக்குது இன்னும் தலை குளிக்க.
எத்தனை நாள்? 19 நாள். கருப்பசாமி உத்தரவிட்டு இதெல்லாம் நிறுத்திடலாமா? இந்த 19 நாள் தலைக்கு குளிச்சவடி நிறுத்திடலாமா? கருப்பசாமி உத்தரவிட்டு இப்போ மாமிசத்தையும் நீ சாப்பிட்டு இருக்கிற, இஷ்டப்பட்டு கோழிக்கறி வேற நிறைய சாப்பிடுறேன், அதை கொஞ்சம் குறைச்சி 4 கிலோ 6 கிலோ சாப்பிட்டீங்கன்னா நான் பொறுப்பு. ஆனால் நான் கொடுக்குற வாரத்துக்கு மாமிசத்தை நீ தொடக்கூடாது. ஆனால் கருப்பசாமி இந்த 19ஆம் தேதி தலை குளிக்க வச்சிடறேன். அதுக்கு மேலே கூடு வச்சு சுத்தம் பண்ணிட்டு வா, புரியுதா? அதை வந்து நான் நிறுத்தி கொடுத்துறேன். இப்போ உன்னுடைய உடல்நிலை அப்படின்னு பார்த்தா உன்னுடைய கருப்பு பை எல்லாம் சுத்தம் பண்ணி வச்சேன், புரியுதா? மாத்திரை வந்தாலும் இன்னைக்கு எல்லாம் புண்ணு, கருப்பு பையன் வீக்காக இருக்கு, புரியுதா? வேப்பலை அடியா அமைச்சு கொடுத்துட்டா என்ன பண்ற? எனக்கு சரி விளக்கையா? அப்படியா? கருப்புசாமி உத்தரவிட்டு நானே பாடுபட்டு நானே திங்கிறேன், புரியுதா? ஆனா கருப்புசாமி உத்தரவிட்டு என் பிள்ளைக்கு நான் சிரமத்தை கொடுக்க மாட்டேன். வலியுறுத்து மாளிகர கருப்பை உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணிடுறேன். பக்கத்து வீட்டு குழந்தை எடுத்தா கூட திட்டுறாங்க, கூடுங்க நேராகுது நான் கிளம்புறேங்கிறாங்க. வெளியே சொன்னால் வெக்கக்கேடாக இருக்குது. இன்னைக்கு கட்டண கணவனும் கண்டுக்க மாட்டேங்கிறான். நீ குழந்தை இருந்தா என்ன இல்லைன்னா எனக்கு வீட்டில் சோத்தாக்கி போடுறியா, குண்டா கொழுவுறியா, துணியை துவைச்சி போடுறியா, அவனுக்கு அதுதான் வேலை. நான் அதை போகிறதா அதுக்கு நான் என்ன பண்ணுறதுன்னு அவன் வருமானம் இல்லையா அவன்கிட்ட. அதை தான் நான் இப்போ என்ன சொன்னேன், வருமானம் இல்லையே, குழந்தை வந்துட்டா அவனால் இது பண்ண முடியாது, புரியுதா? ஆனால் கருப்பு மாசில் உனக்கு புத்திர வாய்ட்டு அமைச்சிட்டேன். எந்த ஒரு குளரும் இல்லாத கருப்புசாமி காப்பாற்றேன், இது சத்தியம். தீட்டி சாப்பாடு சாப்பிடக்கூடாது, புரியுதா? பாவக்காய் பன்னிக்கறி தொடக்கூடாது. நீ அப்புறம் இதை வச்சுட்டுனா நான் பொறுப்பு வருது. ஆமாம் 55 வயசு 48 வயசு ஆளுக்கே நான் புத்திர வயசு இப்போ 5 மாதமாக இருக்கிறேன். உனக்கு கொடுக்காத என்ன வாங்க நான் அமைச்சு தரேன். இப்போ நீ கஷ்டத்துக்கு வந்து என்னை கும்பிட்டு என்ன பண்ணுறது? ஒரு விளக்கு போட மாட்டேங்கிறீங்க, 4 பேர்த்துக்கு ஒரு தான தர்மமும் பண்ண மாட்டேங்கிறீங்க. கை காட்டு, 2 கை பிடிமா, உள்ளங்கை மாதிரியா அப்படி பிடிச்சி பிடிங்க. கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளரும் இல்லை தீர்த்தரேன். கல்யாண சாப்பாடு சாப்பிடக்கூடாது, வயசுக்கு வந்தது, செத்த வீட்டில் சாப்பிடக்கூடாது. ஏற்கனவே 2 இலை வீட்டு சாப்பிட்டுருக்கு.
தெரியாது சாப்பிட்டியா? இந்த மாதிரி எங்கேயும் போடக்கூடாது. பாவக்காய், பன்னிக்கறி, முட்டை, கோழி இது தொட்டினா நான் பொறுப்பு இல்லை. போ. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன், உட்காருங்க. உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா நிம்மதி இல்லாத ஓடிட்டு இருக்கு வண்டி. இன்னைக்கு என்ன தொழில்? டிரைவர். இன்னைக்கு டிரைவர் இருந்தோம், இன்னைக்கு 10 ரூபா வருமானமும் இல்லை. கொஞ்சம் எல்லாம் மனசில் என்ன சொல்கிறது, கவலை ஜாஸ்தி. கருப்புசாமி அந்த கவலையிலேருந்து வெளியே கொண்டு வரனாலும் நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொன்றும் உங்களுக்குள்ளேயே பொருளாதாரத்துக்கு பிரச்சனை, புரியுதா? இன்றைக்கி கொஞ்சம் கடன் அப்படின்னு பார்த்தா அளவுக்கு மீறி ஆயிடுச்சு. இந்த கடனை கட்டுறதுக்கு அந்த கடை, அந்த கடனை கட்டுறதுக்கு இந்த கடை, இப்படி எல்லாம் மாறி மாறி ஆகிட்டு இருக்கு. கருப்புசாமி உத்தரவிட்டு அதை நான் மாற்றி அமைக்கிறேன். அதே மாதிரி கருப்புசாமி உங்களுக்கு பொருளாதாரமும் எத்தனையோ வந்ததை நீங்கள் தடையும் படுத்திக்கணும். சேமித்து வைக்க தெரியும், சேமித்து வைக்க தெரியும். கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு இஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்க்குறோம், சிவபெருமானை தான் நீங்கள் வழிபட்டு பட்டு இருந்தோம். நீங்கள் அங்கே போய் எதுவும் இல்லை. கருப்புசாமி அப்படின்னு பார்த்தாலும் என்னையும் சில நேரத்தில் திட்டிட்டீங்க. ஏடா கருப்பா உனக்கு கண்ணே இல்லையாடான்னு திட்டி இருக்கிறீங்க, புரியுதா? இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு நான் அவகரித்து தரேன். இன்னைக்கு இறக சூழ்நிலை, இன்னைக்கு 2 பேர் இருக்கிறது உயிரோடு இருக்கிறது பெரும்பாடு. ஒன்றும் உன் உயிர் எடுக்கிட்டா இல்லை உன் உயிர் எடுக்கிட்டான் இருக்கணும். இன்னைக்கு பூர்வீக சொத்துல இருக்கக்கூடாது. நீங்கள் இடத்த விட்டு தான் மாறி தான் வந்துருக்கணும். ஆனால் இருந்தீங்கன்னா ஒன்று நீ இல்லை நீ 2 பேரும் சருன்னு போக வரும். ஒன்று கயிறு இல்லை பால்டாயில். இப்படி தான் சிந்தனை நினச்சிட்டு இருக்கிறீங்க. ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடியும் இல்லை தாயே. இன்னைக்கு பார்த்தா 7 சனியால் இன்னைக்கு பயங்கர பங்க சொல்லு, பல அவமானம். கூட இருந்து 10 ரூபா வாங்கி தின்னு இருந்தோம், இப்போ வர்றதில்லை, மதிக்கிறது இல்லை, அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனால் கருப்புசாமி தடை அப்படின்னு பார்த்தாலும் புத்திரவாய்க்கு இருந்து தடையும் ஆயிடுச்சு, புரியுதா? ஆனால் கருப்புசாமி இதை இருந்தால் நான் சேமித்து கொடுத்தேன், புரியுதா? அதே மாதிரி பொருளாதாரத்துக்கு தடை வராத பார்த்துங்க. எந்த ஒரு கஷ்ட நஷ்டமாக இருந்தாலும் கருப்புசாமி கூட வந்து வலியுறுத்தி, புரியுதா? புத்திரவாகியம் அப்படின்னு அமைச்சு கொடுத்தேன். நீங்கள் பல துன்பத்தில் இருக்கிறீங்க. எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் கருப்பை உத்தரவிட்டு நான் நிவர்த்தனை பண்ணி அமைச்சு கொடுத்தேன். கையடியா உடல்நிலை அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் சக்தி குறைவாக இருக்குது, புரியுதா? அதில் சரி கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறும் இல்லாத கருப்புசாமி அமைச்சு தரேன். வாகனம் போச்சு. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளர்கள் கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தா உடல்நிலையும் கொஞ்சம் சரியில்லாத இருக்குது. மாதவிடாய் பிரச்சனையும் கொஞ்சம் இருக்குது உடல். இன்னைக்கு 2 மாதம் எப்படி சொல்கிறது புரியுதா இல்லையா? மாதவிடாய் ஆக்கிறது கொஞ்சம் தடைப்பட்டுருக்குது. 2 மாதம் கூட ஆகுது. அதான் சொல்கிறேன், 2 மாதம் இல்லை 2.5 மாதம் இந்த மாதிரி தடைப்பட்டு போகுது. ஆனால் கருப்புசாமி இன்னைக்கு எல்லாம் கொஞ்சம் உடல்நிலை அப்படின்னு பார்த்தாலும் எல்லாம் கொஞ்சம் நீர் கட்டி பிரச்சனையாகவும் இருக்குது. ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறையாக இருந்தாலும் தீர்த்தார். ஆனால் எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும், எனக்கு கொஞ்சம் அவகாசம் வேணும்.
ஆனால் கருப்புசாமி நான் அவகாசம் கொடு, கருப்புசாமி நான் அமைச்சு தரேன். ஆண் வரிசை அமைச்சிடலாமா, இல்லை பெண் வரிசை வேணுமா? பெண்ணு தான் வேணுமா? சரி, அதுதான் நல்லா சண்டை ஓடுவாங்க மயத்தை பிடிச்சி, புரியுதா? ஆனால் கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளரும் இல்லாத, ஆனால் 24 மாதம் ஆகும் உத்தரவாகினாங்க. ஃபஸ்ட்டு உன்னுடைய உடல்நிலை அப்படின்னு சுத்தம் பண்ணணும், புரியுதா? இன்னைக்கு மாதம் தவறாத, இன்னைக்கு எந்த ஒரு தங்கும் தடை இல்லாத அதை நான் சரி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு மேலே கருப்பசாமி நான் புத்திரவாகி தான் அமைச்சிருக்கேன். ஆனால் 24 மாதம் அப்படின்றத 2 வருஷம் ஆகும். ஆனால் கருப்பசாமி அதுக்கு முன்னாலே கூட நான் அமைச்சாலும் அமைச்சிருவேன், எனக்கு கொஞ்சம் அவகாசம். ஒரு கிடா வெட்டி என் பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் பிரியாணியாக போட்டுறீங்களா? ஆ, இன்னைக்கு நீங்கள் பாய் வீட்டில் எப்படி பிரியாணி போடுவீங்களோ அந்த மாதிரி நீங்கள் என்ன சைபர் தானே பாய் அப்படின்னு பார்த்தா உங்கள் இதில் மதத்தில் எப்படி எல்லாத்துக்கும் பிரியாணி போடுறீங்களோ அந்த மாதிரி என் பிள்ளைகளுக்கு வயிறாறு சாப்பாடு போட்டுறீங்களா? கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குளறுபடி வராது. நல்ல வருமானம் அப்படின்னு பார்த்தா நான் வலுவெடுத்து கொடுத்துறேன். கஷ்ட நஷ்டம் அப்படின்னு பார்த்தாலும் போய்க்கு சிறப்பாக வாழ வைக்கிறேன். கருப்பசாமி இன்னைக்கு பூர்வீக சொத்து அப்படின்னு பார்த்தா அந்த கட்டுமனையில் யார் இறந்து போனது? இறந்துருக்கிறாங்க பெரியவங்க. இருந்தாலும் அது ஒரு துருமரணம், அது உங்கள் இதெல்லாம் எதுவும் தெரியல. கருப்பசாமி அதை நான் விரட்டிடுறேன், புரியுதா? எல்லாம் கொஞ்சம் தடையாக நிற்கிது, அந்த தடையை மீறி நல்லபடியாக உனக்கு வலியுறுத்தி கொடுத்து கருப்பசாமி காப்பாற்றுறது. இன்னைக்கு 24 மாதத்தில் உனக்கு நான் புத்திரவாய்க்கு அமைச்சிட்டேன். அமைச்சு கொடுத்தா பிரியாணி செஞ்சு ஒரு கடாயை விட்டு பிரியாணியாக செஞ்சு என் மக்களுக்கு போட்டுறியா? மாணவி ஒரு கருப்பன் கூட இருந்து காப்பாற்றுறேன், இது சத்தியம். கருப்பசாமி உத்தரவிட்டு எந்த ஒரு குறை வராது, புரியுதா? எந்த ஒரு கஷ்டம் இல்லாத கருப்பசாமி எனக்கு காப்பாற்றும். பல போட்டி போறாமை, புரியுதா? மன நிம்மதி இல்லை, நிம்மதி அமைச்சர், புரியுதா? அதே மாதிரி கருப்பசாமி இன்னைக்கு உங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை, புரியுதா? 1000 காலத்து பயிர், நீ இங்கிட்ட சொல்றதை புரிஞ்சுக்கோ, நீ அங்கிட்ட சொல்றதை புரிஞ்சுக்கோ. கருப்பசாமி யாரும் மனசுல ஒன்று நினைச்சது வாழ்க்கை நடந்தது ஒன்று. யாரு? உனக்குங்கிற ஆனா 2 பேத்துக்குமே வருது. நீயும் ஒரு பொண்ணை நினைச்ச கை விட்டுச்சு, நீயும் ஒன்று நினைச்ச முடிஞ்சிருச்சு. ஆனால் கருப்பசாமி இப்போ நீ உனக்கு பிள்ளையா நீ நினச்சிக்க, நீ உனக்கு பிள்ளையா நினச்சிக்க. 2 பேரும் ஒரு குடும்பம் ஒன்றாக இருக்கணும். இதில் போட்டி போறாமல் நீ இந்த தவறு செஞ்ச, நீ இந்த தவறு செஞ்சனா இதோட நிறுத்திடணும். இது வரைக்கும் இந்த போராட்டம் இருக்கக்கூடாது, புரியுதா? நீங்கள் ஒற்றுமை பண்ணாதான் அவனுக்கு புத்திரபாகி அறிவிப்பது, புரியுதா? எந்த ஒரு குளறும் இல்லாத கருப்பசாமி இதிலிருந்து நான் காப்பாற்றேன். இன்னொரு இல்லாமல் ஏன்னா பாய் பிள்ளைங்க இன்னைக்கு சில குழந்தைங்க கழுத்தில் வையுங்க, அதனால தான் கேட்குறேன். பம்பாயில் இருந்து வந்திருக்கீங்களா? பம்பாய் கருப்பசாமி ஒண்ணு பம்பாய்ப்பா.
அம்பாய் கருப்புசாமி 2 அம்பாயில் இருந்து யாராச்சும் வந்துருந்தா எந்திரிச்சாங்க. வந்து அவனும் வழக்கையா தொழுகிக்கு போயிட்டு வந்து பாய் வருவான். சரி விளக்கையா ஓம்பலூர் ஓம்பலூர் அங்க எத்தனை பேர் இருந்தாலும் ஓம்பலூர் வாங்க. அதான் சொல்றேன் முடிஞ்சா மாதிரி நின்று இருந்துச்சு கொஞ்ச நாளும் கொஞ்சம் அப்படியே புதுசாக இருந்தது. இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு இப்போ அதுக்கும் இதாகிடுச்சு. கருப்பை உத்தரவிட்டு வழிகாட்டு. அதே மாதிரி கருப்புசாமி நீ கொஞ்சம் மனசில் பயந்துக்கிட்டு இருக்கிற எதோ நம்மளுக்கு ஆவாரம் எதோ பண்ணிட்டாண்டா அப்படின்னு நினைக்கிறேன். கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு எல்லையிலேருந்து ஒரு 15 மைலுக்குள்ள சுற்றியும் மலை புரியுதா, நடுமத்தியில் ஒருத்தன் கடுக்கம் போட்டு புரியுதா. ஆனால் கருப்புசாமி உன் கால் மண் மனைவியோட முடி துணிமணியை கட்டு பண்ணிட்டு போய் அங்கே வேலை காட்டினான். காட்டியும் கருப்புசாமி அதை நான் விடலை புரியுதா. ஆனால் கருப்புசாமி உனக்கு எந்த ஒரு குளறுபடி வராது, உயிர் சாதமும் வராது. ஆனால் பயந்துக்கிற ஒவ்வொரு பொழுதும் படுக்கிறப்ப காலையில் உசுரோட எழுந்திருக்குமா செத்து போயிருக்குமான்னு ஒரு மன பயம். உம்மன்னா உம்மா பொய்னா பொய்ன்னு சொல்லுவேன். ஆனால் கருப்புசாமி நான் தவப்ப நான் இருக்கிறேன். யார் எந்த செய்வனும் ஒன்றாலும் கருப்புசாமி நான் உன் கூட நிற்கிறியா உன்னுடைய குறையை தேய்க்கிறேன் புரியுதா. அதே மாதிரி உன் கட்டுமனையிலே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை புரியுதா. ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பார்த்தா நான் அக்கனி மூலையில் வேற பாத்ரூம் தண்ணி புழங்கிட்டு இருக்கியா புழங்கிட்டு இருக்குல்ல அதை கொஞ்சம் நிறுத்தி உடல்நிலையை நான் சரி பண்ணி கொடுக்குறேன். அதே மாதிரி மாற்றி அமைச்சிக்கிறேன். குலதெய்வத்தை வழிபாடும் நீ பண்ண மாட்டேங்க. நீ அதுக்கு போ, நான் உத்தரவு நான் எந்த தடையாக இருந்தாலும் உடச்சி விட்றேன் புரியுதா. கருப்புசாமி உத்தரவிட்டு நான் அச்சாரம் ஒன்று அமைச்சு தரேன் அப்படின்னாலும் விளக்கு கேட்டுக்க. உன் கட்டுமனைக்கு அச்சாரத்தை போட்டு தரேன். உன் கஷ்டம் கவலை எல்லாம் தீர்த்தரேன். உன்னுடைய எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு தடை இல்லாத மக்களுக்கு நல்லபடியாக சிறப்பாக தொழில் அமைச்சு வருமானத்தை வலியுறுத்து எந்த ஒரு நோய் நொடி இல்லாத அன்னத்துக்கு பிரச்சனை இல்லாத கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு பதலாம் 30-40 நாளாக இங்கே வரணும்னு நீ நினைச்சேன் புரியுதா. இருந்தாலும் கருப்புசாமி எல்லா இடத்துக்கும் தடையாக இருக்குது. இருந்தாலும் கருப்புசாமி ஒத்த மீசக்காரன் அப்படின்னு பார்த்தா நான் எண்ணம் முடியானோ உன் கூட நிற்கணும். நானும் உன் கூட நின்று வலது பக்கமே இடது பக்கமா நின்று எந்த ஒரு குறைபாடு இல்லாத தீர்த்து எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத தித்திலி பண்ணி கருப்புசாமி காப்பேன். வேற என்ன கேட்குறேன் அதை நான் பார்த்துக்கிறேன். மன நிம்மதியை கொடுக்குறேன் புரியுதா. மன நிம்மதியை கொடுத்து பழைய பிடிக்கு வண்டி வாகனத்தை ஓட்டி கொடுத்து தொழில் மேம்படுத்தி 5 கடை வெட்டி மக்களுக்கு தான தர்மம் பண்ணலாம்ல. எனக்கு நீ 10 ரூபா கொடுக்காத, மக்களுக்கு அன்னதானம் பண்ணிடுறியா அடிச்சத்தியா. கருப்புசாமி உத்தரவிட்டு கூட இருந்து நான் காப்பாற்றுறேன். எந்த எதிரி உனக்கு தீமை செஞ்சாலும் அந்த எதிரியை நான் விரட்டிடுறேன். உங்க கூட நின்று அந்த கருப்பை காப்பாற்றண்டாக்க சத்தியம். சரி விளக்கையா திண்டுக்கல் வராங்க சார். உன்னுடைய குடும்பத்தை பார்த்த தாயே, உன்னுடைய மக்களை பார்த்த, உன்னுடைய தொழிலறிஞர் கருப்புசாமி உத்தரவிட்டு நீங்க பார்த்தாலும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில் வந்து இப்பெல்லாம் கொஞ்சம் கடன் நிற்கிது. கம்ப்யூட்டருங்கிறது வருது யாரு அதான் சொல்றேன். கம்ப்யூட்டர் அப்படின்னு வருது, அதுலேயும் வேலை வாய்ப்பு வந்தது. தவற விட்டுட்டியே அதான் சொல்றேன். எல்லாம் தவற விட்டுட்டேன். அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு தொழில்பாடும் சரியில்லை. இன்னைக்கு வருமானம் இல்லை. கருப்புசாமி போட்டு போட்டு புகை போயிடுச்சு. ஒரு வீட்டை சுற்றி போட்டு தோட்டத்தை சுற்றி போட்டு எல்லாம் புகை போயிடுச்சு. ஆனால் கருப்புசாமி இதுக்கு மேலே புகை போகாது. இருக்கிற இடத்துல நீர் ஊற்று அப்படின்னு பார்த்தோன்னா ஏற்படுத்தி கொடுத்தேன் புரியுதா. எந்த ஒரு மன கஷ்டம் வராது. கருப்புசாமி இன்னைக்கு பார்த்தா உடல்நிலையும் கெட்டு போயிடுச்சு. மன கஷ்டம் தீரலை. இன்னைக்கு மன பிரச்சனையால எல்லாம் பிரச்சனையா இருக்கு.
ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு அந்த மன கஷ்டத்தை தீர்த்து கொடுக்கும். பல போராட்டத்தை சந்திச்சு மூட்டை சுற்றி எதிரி புரியுதா? அதே மாதிரி கட்டுமனையில தேவையில்லாத கெட்ட சொல்ல ஆரம்பிச்சிருப்பாங்க புரியுதா? பங்க சொல்லு அப்படின்னு பார்த்தா கெட்ட சொல்லு பழி சுமத்திருப்பாங்க. யார் எது சுமத்தினாலும் சரி, இன்னைக்கு மக்கமா இருக்கு சரி, கல்வியில சிறப்பா வலுவெடுத்துருக்காங்க புரியுதா? இன்னைக்கு விவசாயம் அப்படின்னு பார்த்தா ஓரளவு சரி நிற்கும். அதே மாதிரி உன்னுடைய பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தா தடை வராது. எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லாத தீர்வு போடுறேன். கருப்புசாமி கொஞ்சம் தாமதாகிய அதான் சொல்றேன், கொஞ்சம் தாமதாகும். கருப்புசாமி எனக்கு ஒரு 90 நாள் அவகாசம் உண்டு. அது சரி. கருப்புசாமி மகாராஷ்டிரா 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 மகாராஷ்டிராப்பா. கருப்புசாமி ஒண்ணு மகாராஷ்டிரால இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? கருப்புசாமி 2 மகாராஷ்டிராப்பா. கருப்புசாமி 3 தாதகாப்பட்டி தாதகாப்பட்டி. வராங்க சார். உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன் தாயே, உன்னுடைய மக்களை பார்த்தேன், உன்னுடைய தொழிலாளங்க தாயே. இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு பல மன கஷ்டம் தீரல. அதே மாதிரி தொழிலே எல்லாம் கொஞ்சம் நஷ்டம் ஏற்படுத்திடும். நீங்கள் சுற்றி சுற்றி எனக்கு பல பிரச்சனை புரியுதா? இன்னைக்கு எல்லாம் மீறி நான் வந்துட்டு இருக்கிறேன். இருந்தாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு எனக்குன்னு உருவாக்கி ஒரு மொந்தை காணும். கருப்புசாமி உத்தரவிட்டு இன்னைக்கு வெளியால் யாரும் இல்லை, அங்கிட்டு இருக்கிற ஆளு தான். நான் பேரை சொல்ல விரும்பலை, ஆனால் உங்களுக்கும் நீங்கள் 2 பேரும் கணிச்சு வழிவகுத்துட்டீங்க. கருப்புசாமி அவனை தான், ஆனால் என் பொருளை தொட்டா சோதனை காட்டும். எனக்குன்னு வழி வச்சிருந்தேன் கருப்புசாமி, அதுவும் நிறக்க வழி வைப்பேன். உன சொப்பனத்துலேயும் வந்து நான் சொன்னேன், இதுக்கு வார்த்தைன்னு சொன்னேன். ஆனால் நீ அதை புரிஞ்சிக்கல புரியுதா? ஆனால் கருப்புசாமி உன் மன கஷ்டம் வேணாம் தாயி. ஆனால் மன கஷ்டத்துலேருந்து வெளியே கொண்டு வந்தாரு புரியுதா? எந்த ஒரு பொருளாதாரத்துக்கு இதுக்கு மேலே தடையாகாத. நீ அவங்களுக்கு சோதனை கொடுத்தாரு. தொழில் கொஞ்சம் இறங்க சூழ்நிலை சரியில்லை, கொஞ்சம் தாமதாகும். வாங்கின பொருளை கொண்டு போய் குப்பையில தான் முக்கால்வாசி கொட்டுவீங்க புரியுதா? அது இதுக்கு மேலே கொட்டாத அளவுக்கு பார்த்துக்கணும். கருப்பு உத்தரவில்லை என் பேரில் திருப்பி ஒரு குட்டி ஆரம்பிக்கும். அதை நிறக்க யாரும் தொடாத அளவுக்கு நான் பார்த்துக்கேன். வருமானத்தை வலுவத்தேன், மன நிம்மதியை கொடுத்து, குழந்தைங்களுக்கு கல்வி சிறப்பாக அமைச்சு கொடுத்து, பேரும் புகழும் கொடியிட்டு பருகிறவர்கள் இந்த கருப்புசாமி காப்பாற்று. வேற என்ன செய்ய? நீ யாருமே இல்லையே, நீ எங்கிட்ட ஆரம்பிச்சாலும் கருப்புசாமி நான் கூட நிற்பதாயி. என் பிள்ளைக்கு எந்த ஒரு மன சங்கடம் இல்லாத காப்பாற்றுறேன். வருமானத்தை பெருகி வலியுறுத்துறேன். எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் பல போட்டிகள் போறாம, அன்னைக்கு பார்த்தாலும் போறாம தான். இங்க யாரு சித்தராங்கிறது யாரு? அதான் தொழில் செய்யறது. இன்னைக்கு எப்படா இவளை துரத்தணும்னு எல்லாம் திட்டமிட்டு இருக்காங்க. யார் எதை திட்டமிட்டாலும் கருப்புசாமி உத்தரவிட்டு நான் காப்பேன். 10 ரூபா வருமானம் அப்படின்னு பார்த்தா நிறைக்க வலியுறுத்து கொடுத்து கருப்புசாமி கூட இருந்து காப்பேன். வேற என்ன தையே? சரி அப்படியா? விளக்கத்தை சொல்லியா? கருப்புசாமி உத்தரவிட்டு நான் 6 மாசம் ஒன்று கொடுத்து இல்லாமா 6 மாசம் பேச வச்சேன். 2 பேரும் அக்கா தங்க 2 பேரும் எனக்கு ஆளுக்கு ஒரு மாலை போகணும். எப்படியா? எனக்கு காசு போல வேணும். 2 பேரும் எனக்கு ஆளுக்கு ஒரு மாலையாக கலத்தில் போகணும். நல்லபடியாக வருமானத்தை வலியுறுத்தேன். நான் வர வைக்கிறேன். மன சங்கடம் இல்லாத, எந்த ஒரு போட்டி போறாமல் இல்லாத, மன நிறைக்க மனசார உத்தரவிட்டு கூடுறதை காப்பாற்று. அதே மாதிரி அவனுக்கு சோதனையை அமைச்சிட்டார். யாரு? கையை வச்சவன்
தெய்வமாக பார்த்தீங்க எது இன்னைக்கு அதுக்கோசரம் என் மனையை மேய்ச்சிட்டேன் புரியுதா வெகுமாக பார்த்தீங்க நான் இருக்குங்களா விளக்கையா ம் கருப்புசாமி ம் கும்பகோணம் கும்பகோணம் கும்பகோணையா கும்பகோணம் கும்பகோணத்துல இருந்து வந்திருக்கீங்களாப்பா? கும்பகோணம் பண்ண கும்பகோணம் கருப்புசாமி ஒண்ணு வந்தாங்க வரமாட்டாங்க உன்னுடைய குடும்பத்தை பத்தியா உன்னுடைய மக்களை பார்த்த உன்னுடைய தொழிலை பேசாம இருங்க. நீங்க எல்லாம் மனசங்கடம் பேசாம இருங்கப்பா. திருமணம் அப்படின்னு இருந்தாலும் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனையா இருக்கு கருப்புசாமி உத்தரவிட்டு நான் அமைச்சு வடிவத்துக்கேன் அதே மாதிரி உன்னுடைய பொருளாதாரம் அப்படின்னு பார்த்தா நம்பிக்கை அப்படிங்கிற பேர்ல தேவைப்படுத்த பணத்தை ஏகப்படுத்தி விரைவு செலவு பண்ணுறேன் உண்மையா இல்லையா இருந்தால் கருப்புசாமி உத்தரவிட்டு திருமணம் அப்படின்னு பார்த்தா குறைபாடு இல்லாத நான் தீர்த்தேன் நல்லபடியாக வலிமா வருமானத்தை வழிவகுக்கிறேன் திருமணம் அமைச்சு கொடுத்தா போதுமா திருமணம் வேணாமா நீ எதை கேட்டாலும் ஒன்று கேட்டால் தான் அமைச்சுக்க வாழ்க்கை அப்படின்னு பார்த்தா பல சூழ்நிலை பல போராட்டம் உனக்கு உட சொல்லாமல் அது சொல்லாமல் நீ ஆசைப்பட்டே இல்லையா ஒன்றை தான் ஆசைப்பட்டு உன்னை திருமணம் பண்ணீங்கன்னு நீங்கள் பார்த்தா 3 பொண்ணு ஒன்று உண்மைன்னா உண்மை பொய்னா கருப்புசாமி இந்த கோயிலுக்கு எப்போ வந்த இப்போ தான் வந்தது சொல்கிறது உண்மைன்னா உண்மை இல்லைன்னா கருப்புசாமி பொய்னா பொய் நீ அடுத்தவங்களை ஆசைப்படல ஒன்று ஆசைப்பட்டு திருமணம் அமைக்கிறதுன்னு கேட்டிருக்க இன்னைக்கு அதெல்லாம் எனக்கு தேவையில்லை எனக்கு வருமானம் என் கட்டுமணிக்கு எனக்குன்னு ஒரு பேரும் புகழும் இருக்கணும் அதுக்கு மேலே திருமண வாழ்க்கையை அமைக்கணும்னு நினச்சிருக்கேன் கருப்பை உத்தரவிட்டு உனக்கு நல்லபடியாக அமைச்சிட்டேன் எந்த ஒரு கஷ்ட நஷ்டமும் வராது எந்த ஒரு போர்களும் போட்டி எது இருந்தாலும் நான் போய்க்கிறேன் புரியுதா கருப்புசாமி உத்தரவிட்டு சுந்தர் அப்படிங்கிறது யாரு பெரியப்பா இருந்தாலும் கருப்புசாமி நீ எங்கிட்ட போனாலும் நீ எல்லா வாழ்க்கைக்கும் எல்லா பிரச்சனைக்கும் அவரை தான் நினைச்சேன் உனக்கு அவரே எதிரியா இருப்பாரு உண்மையா இல்லையா நீ இன்னைக்கு தான் வந்திருக்கிற கருப்புசாமி பெரியப்பா பேரையும் சொல்லிட்டேன் உண்மைன்னா உண்மை பொய்யனா பொய்யன்னு நினைச்சு நீ வழியை வச்சுட்டோம் ஆனால் கருப்புசாமி மன கஷ்டம் மன போராட்டம் இருக்குது எந்த ஒரு மன கஷ்டம் போராட்டம் வந்தாலும் கருப்புசாமி நான் மாற்றி அமைக்கிறேன் அதே மாதிரி கருப்புசாமி உத்தரவிட்டு திருமணம் அமைச்சு கொடுத்தா எனக்கு என்ன பண்ற என்னன்னதான் 5 கடை வெட்டி என் மக்களுக்கு வயிறார சாப்பாடு போடுறியா கருப்புசாமி உத்தரவிட்டு 8 மாசத்துல திருமணத்தை அமைச்சார எந்த ஒரு கஷ்ட நஷ்டம் இல்லை எந்த ஒரு பாதிப்பு இல்லை குடுக்கல் வாங்கினும் சரி பிரச்சனை இல்லை மன வேலைக்கு மனசார இந்த மாளிகார கருப்பு உத்தரவிட்டு உங்க இருந்து நல்லபடியாக திருமணத்தை அமைச்சரியா நீ சத்தியா வீட்டு சாப்பாடு சாப்பிடலாம் உன் மேல தெய்வம் ஒன்று இருக்குது வியாபாரக்காரி வராது ஆனால் விட்டு மனசார கும்பவே இல்லை யாரு போவேன் கருப்பு நான் பார்த்தேன் சரி விளக்கையா ம் கருப்புசாமி ஒசூர் ஒசூர் வராங்க சாமி. படிக்கட்டு உன்னுடைய குடும்பத்தை பார்த்தையா உன்னுடைய மக்களை பார்த்தேன் உன்னுடைய தொழிலாளர் கருப்புசாமி உத்தரவிட்டு வாழ்க்கையே எனக்கு நிம்மதி இல்லை வாழ்க்கையே போராட்டம் அதே மாதிரி கருப்புசாமி தேவையில்லாத டேஷனை எரிட்டு வந்துட்டு டேஷன் எரிஞ்சு வந்து இன்னைக்கு வாழ்க்கையும் கெட்டு போச்சு மனம் நிம்மதி இல்லை பல போராட்டங்கள் அதே மாதிரி கருப்புசாமி நான் நினைச்சதை நிறைவேற்றி கொடுப்பியா இல்லையா அப்படின்னு கேட்குறேன் ஆனால் கருப்புசாமி உத்தரவிட்டு நிறைவேற்றி தரேன் ஆனால் கொஞ்சம் தாமதம் ஆகும் கருப்புசாமி முடிச்சு தரேன் எனக்கு கொஞ்சம் அவகாசம் கருப்புசாமி கஷ்டத்தையும் சரி உன்னுடைய மன உடச்சலையும் போய்க்க கருப்புசாமி இப்போ நீ போயிட்டு வந்தால் டெல்லி அதான் சாதகமாக உனக்கு சாதகமாக அமைச்சு வடிவத்து தரேன் சத்தியம் புரியுதா டீக்கு சாதத்தை கொஞ்சம் சாப்பிட்றாங்க அப்படின்னா லக்னம் ஆகணும் கன்னட குத்தைக்கும் இல்லை லக்னம் ஆகுது குடியார துடுமன் சாகு ಗೊತ್ತಾಯ್ತಾ ಅದೆಲ್ಲ ಹೋಗಿ
போ, நான் உன் கூடயே வருவேன். நீ போ, புரியுதா? கருப்புசாமி நிறைக்க வலியுறுத்துறேன், ஆனா என்ன கை விடக்கூடாது. நான் ஒன்றும் விட மாட்டேன். புரியுது? நான் பஸ் இது முடிச்சிடுறேன். அவருக்கு எதுவும் பாதிப்பு இல்லாத கருப்புசாமி காப்பாற்றேன். தைரியம். சரி. வேலூர் வேலூர் ராயவேலூர் ராயவேலூர்ல கருப்புசாமி 1, ராயவேலூர் பா, கருப்புசாமி 2, ராயவேலூர் கருப்புசாமி 3, தருமபுரி அப்ப எத்தனை பேர் இருந்தாலும் வாங்க தருமபுரி. போய் கட்டுக்க முடியாது. யாருக்கு உடல்நல சரியில்லை. சரி, அப்போ மனசுல ஒண்ணு நினைச்சிருக்கிறேன். என்ன பண்ணாத நிறைவேற்றி இல்லாமா வேணாமா? ஆனா கொஞ்சம் தாமதம். கருப்புசாமி யாரு? கொத்தனார் தொழில் வருது. கருப்புசாமி உத்தரவிட்டு நீ அவனை கூட கூட்டாளியே சேர்த்த வேண்டாம். ஸ்டேஷனு இப்போ நீ ஏறிட்டு வந்திருப்பிய, திருப்பியும் உன்னை அங்கே உட்கார வைக்கிறதுக்கு பார்க்குறாங்க. கருப்பு உத்தரவிட்டு உன் கூட நிற்கிறேன். யாரும் எதையும் மனசில் நினைக்க வேண்டாம். கருப்புசாமி நான் உன் கூட இருந்து காப்பாற்றுறேன். உன்னுடைய பொருளாதாரத்துக்கு தடை வராது. தொழில் மேம்படுத்துறேன். வருமானத்தை வலியுறுத்த எந்த ஒரு கஷ்டம் கருப்புசாமி காப்பாற்றுறேன். வேற என்ன கேட்குற? திருமணம் அப்படின்னு பார்த்தாலும் என்னத்த சொல்லுங்க, 3 பொண்ணு அப்படின்னு பார்த்தாலும் நீ பார்த்தேன். உண்மைன்னா உண்மை. இந்த கோயிலுக்கு எப்போ வந்த? இன்னைக்கு தான் வந்த. 3 பொண்ணு பார்த்தேன். இன்னைக்கு தான் நீ கோயிலுக்கும் வந்த. 3 பொண்ணு பார்த்தேன். ஆனால் நீ தான் பார்த்துருக்குற. ஆனால் நீ எது செலவு பண்ண எல்லாம் போயிடுச்சு. கருப்பசாமி உன் கட்டுமனை அப்படின்னு ஆனது. உனக்கு திருமணம் அப்படின்னு பார்த்தாலும் கட்டு புரியுதா இல்லையா? திருமணம் அப்படின்னு திருமணம் ஆன பொண்ணு தான் உனக்கு அமையும். அமைச்சு கொடுத்தாங்க. சொல்றது புரியுதா இல்லையா? அமைக்கலாமா வேணாமா? யா பண்றீங்க. பொண்ணு வந்து நல்ல பொண்ணா வேணுமா? ஆனா நீ தவறு பண்றீங்க. அதெல்லாம் எங்க கொண்டு விடுறது? வேண்டாம், என் வாயை கிளற வேண்டாம். வெளியே சொன்ன எனக்கு வைக்காது. என் கட்டுமனையில என் ஆலயத்துல என் பிள்ளைகளை நான் பேர் வைக்க நான் விரும்பல. அது என்னது? நீ ஒரு பொண்ணை தொடலாம். ஒரு பொண்ணு தொட்ட பொண்ணு உன் கட்டுமனைக்கு வந்தா அது உனக்கு பிடிக்காதா? ஆனா கருப்பசாமி உத்தரவிட்டு புரிஞ்சிக்கோ, நான் எதுவும் சொல்ல விரும்பல. உன் கர்மாவும் தீரும். முட்டை பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை கொடுத்தா அது உன் கர்மா தீரும், உன் கஷ்டமும் தீரும். நீங்கள் உன் கட்டுமனையிலே எல்லாத்துக்கும் நிம்மதி இல்லை. பல போராட்டம் சாவலாங்கிற முடிவுலேயும் இருப்பாங்க. புரியுதா? ஆனால் கருப்பசாமி நீ அதுக்கே வாழ வைக்கிறதுக்கு நீ தான் ஒரு தீக்குச்சியாக இருப்ப. தவறு கிடையாது. தப்பு தண்டவா போனால் அதை தொட வேண்டாம். புரியுதா? உனக்குன்னு ஒரு திருமணம் அமைச்சு அது முடியாத டைவர்ஸுங்கிற ஒரு பொண்ணை அமைச்சு வலியுறுத்த முடியாது. அதை ஏற்றுக்க. கருப்பம் உத்தரவிட்டு உங்களோட வந்து உன்னுடைய வாழ்க்கையை சீரும் சிறப்புமா எந்த ஒரு நோய் நொடி இல்லாத எந்த ஒரு பாதிப்பு இல்லாத கருப்பசாமி உத்தரவிட்டு காப்பாற்ற.